உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்படின்னா ராதா மோகனுக்கு நான் கொடுத்த மெசேஜ் கிடைச்சிருக்கணும். கவிதா, மறுபடியும் நீ அதே தப்பு பண்ற. ராதா மோகன் மேல இவ்வளவு நம்பிக்கை வைக்காத. ஐயோ கடவுளே, தப்பு பண்றது நீங்க தான் சார். அந்த பொண்ணு சரியாதான் சொல்றா. ஏன்னா உங்களுக்கு அந்த 2 அடி சூனியக்காரி அப்புறம் அந்த 6 அடி மோகனை பத்தி உங்க யாருக்கும் தெரியாதுல்ல. அவங்க 2 பேரும் பயங்கரமான ஆளுங்க. அவங்க 2 பேரும் என்ன வேணா செய்வாங்க சார். உங்களுக்கு தெரியாது சார். அவங்க 2 பேரும் தண்ணில கூட நெருப்பு மூட்டுவாங்க சார். அவங்க வெறும் காத்துல கூட பனிக்கட்டியை உருவாக்குவாங்களே. சொல்ல முடியாது. அவங்க 2 பேரும் அந்த தீவிரவாதி காதை பிடிச்சு தோப்பு கர்ணம் கூட போட வைப்பாங்க சார். அவங்க நான் சொல்றது புரியுதா இல்லையா? சரிதானே? சரியாதானே சொன்னேன்? நீங்க கரெக்டா சொன்னீங்க. கேட்டீங்களா? நல்லா கேட்டீங்களா? நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா ஓரமா நில்லுங்களேன். ராதா மோகன் சேர்ந்து இருந்தாங்கன்னா என்ன வேணாலும் பண்ண முடியும். ராதா மோகன் சேர்ந்து இருந்தா எல்லாமே நல்லதுதான். என்னப்பா ஆச்சு? பிளேன் ஏதோ கீழே போற மாதிரி தெரியுது. சொல்லுங்க, நம்ம எல்லாம் சாவ போறோமா? ஐயோ, பைலட்லாம் நல்லா தானே இருக்காங்க. கோபத்துல அவங்களை ஏதாச்சும் கொண்டுட்டீங்களா என்ன? இல்ல இல்ல, இவனுங்களை நம்ப முடியாது. ஆமா, இவங்க ஏதோ பண்ணிருக்காங்க. நம்ம உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்திட்டாங்க. உங்க எல்லாரும் உயிரும் இன்னும் ஆபத்துல தான் இருக்கு. ஏதாவது புத்திசாலித்தனமா முயற்சி பண்ண பாத்தீங்க, இங்கேயே சுற்றுவேன். இந்த பிளேன்ல குழந்தைங்க வயசானவங்களா இருக்காங்க. நீங்க அப்படி பண்ண முடியாது. பாத்து மோனையா, அடிபட்டுச்சா? இல்ல. எதுக்கு அவங்க கிட்ட நீங்க வம்புக்கு போறீங்க? காக்பிட்ல ஏதோ ப்ராப்ளம்னு எனக்கு தோணுது. நான் என்னன்னு போய் பார்க்கறேன். கீழே உட்காரு. காக்பிட்ல பிரச்சனை. நான் உடனே போய் பைலட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றேன். மரியாதையா உட்காரு, இல்லைன்னா உன்னையும் சுற்றுவேன். ராதா, நீ போய் சொல்லி அவருக்கு புரிய வை. அவரு பிளேனை லேண்ட் பண்ணி தான் ஆகணும். பறக்க வைக்க கூடாது. லேண்டிங் மட்டும்தான். ஓகே? சரி. உட்கார போறியா இல்ல சுட்டு தள்ளவா உன்ன? ஆமாங்கய்யா, அவரு சொல்றது சரிதான். நீங்க விழுந்துற போறீங்க. முதல்ல உட்காருங்க, உங்களுக்கு அடிபட்டுரும். அம்மாடி, உனக்கு ஒன்னும் ஆகலையே? எனக்கு ஒன்னும் ஆகல. அண்ணா, ஐயா, ஒருவேளை நீங்க உள்ள போய் அந்த பைலட்டுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அப்புறம் இந்த விமானத்துல இருக்க யாரும் உயிரோட தப்பிக்க முடியாது. என்னமா சொல்ற? இப்ப நடக்குது இல்லங்க, இதெல்லாம் எங்க பிளான். என்ன பிளான்? நம்ம எப்படியாவது இந்த விமானத்தை கீழே தரையிறக்கணும். இதுல எங்களுக்கு உங்க உதவி தேவை. சரி சொல்லு, நான் என்ன உதவி செய்யணும்? மோனையா இருக்காருல்ல, பைலட் கிட்ட உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்க சொல்லியிருக்காரு. அதனாலதான் விமானம் இப்ப கீழே இறங்குது. இப்போ இவங்களுக்கு புதுசா விமானம் ஓட்ட ஆள் வேணும். அதனால கண்டிப்பா அவங்க இங்க வந்து உங்கள யாருக்காவது விமானம் ஓட்ட தெரியுமான்னு கேட்பாங்க.
அப்ப நீங்க உங்களுக்கு தெரியும்னு கையை தூக்குங்க. ஆனா அவங்க கிட்ட உங்களுக்கு விமானம் ஓட்ட தெரியும்னு சொல்லாதீங்க. நீங்க அவங்க கிட்ட ஒண்ணுதான் சொல்லணும். உங்களுக்கு விமானத்தை தரையிறக்க தெரியும் தான் சொல்லணும். சரி. ஏய் வா. ராதா ராதா ஐயோ, நீங்க அந்த ராதாவை எதுக்கு உட்கார வைக்கிறீங்க? அப்படியே கொண்டு போட்டுருங்க. முதல்ல அவ முடிய வெட்டுங்க. அடச்சி சும்மா இரு. நீ நல்லா இருக்கல? அடச்சி சும்மா இரு. இங்க ஏற்கனவே எல்லாரோட உயிரும் ஆபத்துல இருக்கு. நீ தேவையில்லாம பிரச்சனை பண்றியா? How dare you? அடச்சி சும்மா இரு. இதுக்கு மேல ஏதாவது பேசணும்னு வை, உன்னை நாங்க எல்லாரும் சேர்ந்து பிளேன்ல இருந்து வெளியே தூக்கி போட்டுருவோம். நீ ஓகே தானே? நல்லா இருக்கேன். நீ அந்த சர்தார்ஜி கிட்ட பிளான புரிய வச்சிட்டல? இந்த ஏஜியட்டால ரொம்ப நேரத்துக்கு பிளேனை ஹேண்டில் பண்ண முடியாதா? நமக்கு உடனே ஒரு புது பைலட் தேவை. நீ போய் பேசஞ்சர்ஸ் யாருக்காவது பிளேன் ஓட்ட தெரியுமான்னு முதல்ல கேளு. நான் போய் கேட்டு வரேன். ஆ. இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்றீங்களா? கோவத்துல பைலட்டை சுட்டுட்டீங்களா என்ன? என்ன? இவங்கள நம்ப முடியாதுல்ல. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, இல்லனா எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவோம். இந்த பிளேன் ஏன் கீழே இறங்கலனா பைலட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. என்ன ஹார்ட் அட்டாக்ங்கறாரு? என்ன ஹார்ட் அட்டாக்கா? அதனால அவரால பிளேனை ஓட்ட முடியாது. இப்ப சீக்கிரமா ஏதாவது பண்ணலனா நம்ம அத்தனை பேரும் சாக வேண்டியதுதான். இத பாருங்க, இங்க யாருக்காவது பிளேன் ஓட்ட தெரியுமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.